அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிஒன். இன்றைக்கி வீடியோவில் மசால் வடை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். மசால் வடைக்கு முதல்ல நம்மளுக்கு முக்கியமான பொருள் என்னென்னா கடலைப்பருப்பு. அந்த கடலைப்பருப்பை 2 மணி நேரம் ஊற வச்சு தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கணும். ஒரு சின்ன சைஸ் இஞ்சியை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். அடுத்தது ஒரு 4லேருந்து 5 பல் பூண்டை தட்டி வச்சுக்கணும். கருவேப்பிலை ஒரு கொத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறோம். அடுத்தது மல்லிக்கீரையும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறோம். இதை நம்ம அப்புறமா லாஸ்ட்டாக சேர்ப்போம். இது இருக்கட்டும். சின்ன வெங்காயத்தை இது போல் கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சது எல்லாமே இந்த கடலப்பருப்பை அரைச்சதுக்கப்புறம் நம்ம அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி செய்வோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மிக்சர் ஜாரை எடுத்துக்கிறோம். இதில் நம்ம ஊற வச்சுருக்கோம்ல அந்த பருப்பை சேர்த்துக்க போகிறோம். ஒரு கைப்பிடி அளவு பருப்பை அரைக்காமல் முழுசாகவே நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம். கடைசியாக நம்ம இதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா முழுசாக 1 2 அந்த வடையில் இருக்கும்போது நம்மளுக்கு நல்லாயிருக்கும். சாப்பிடவும் நல்லாயிருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த அரைக்க போகிற இந்த கடலப்பருப்பில் ஒரு 3லேருந்து 4 காஞ்ச மிளகா அவங்க உரப்புக்கு தகுந்த மாதிரி இந்த போல் கட் பண்ணி சேர்த்துக்கணும். அடுத்தது இது கூட சோம்பு ஆட் பண்ண போகிறோம். சோம்பு நான் வச்சுருக்கிற கரண்டியில் ஒரு 1½ கரண்டி எடுத்துக்க போகிறேன். அதில் உங்களுக்கு அளவு தெரியணுங்கிறதுக்காக நான் கையில் கொட்டி காட்டியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இதில் ஒரு 1½ ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். பல்ஸ் மோடில் வச்சு கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கணும். வாங்க அரைச்சிடலாம். நம்ம வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது போல் பல்ஸ் மோடில் விட்டு எடுக்கணும். ஃபஸ்ட்டு டைம் நம்ம ஒரு 2-3 தடவை பல்ஸ் மோடில் வச்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இது போல் நம்மளுக்கு இருக்கும். இதில் மேலே உள்ள பார்ட்ஸை நம்ம இப்போது உள்ளே தள்ளி விட்டு ஒரு 2 தடவை பல்ஸ் மோடில் போடுவோம். மேலே உள்ளது ஏன்னா முழுசாக இருக்குது அரையாமல், அதனால் அதையும் நம்ம ஒன்றும் பாதியமாக அரைகிற மாதிரி போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு இது மாதிரி அரைஞ்சி வந்தால் போதும். பாருங்கள், இப்போது இது ரொம்ப நைஸாக அரையாமல் கொஞ்சம் கொரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஒரு பவுலில் நம்ம வடைக்கு தேவையான மாவை மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இப்போது நம்ம அரைச்சிட்டு வந்த இந்த கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, சோம்பு மிக்சரை அந்த பவுலில் ஆட் பண்ணிக்கிறோம். நாம் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சோம்ல அரைக்காமல் கடலைப்பருப்பு முழுசாக, அதையும் இதில் இப்போ நம்ம சேர்த்துக்க போகிறோம். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்க போகிறோம். தேவையான அளவு வெங்காயம் சேர்த்துட்டு நம்ம ஃபஸ்ட்டே கட் பண்ணி வச்சுருந்த இஞ்சி, தட்டி வச்சுருந்த பூண்டு, அப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் இது கூட சேர்த்துருவோம். இப்போ இது கூட நம்ம டேஸ்ட்டுக்காக உப்பு சேர்த்துக்க போகிறோம். உப்பு ஒரு 1½ ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து எடுத்துக்கணும். எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் எல்லா பக்கமும் போகிற மாதிரி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுக்கணும். இந்த வடையில் மேலே ஒரு மொறுமொறுப்பு வர்றதுக்காக ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் ஒன்று ஆட் பண்ண போகிறேன். அது தெரியணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும். மிஸ் பண்ணாமல் வெயிட் பண்ணி பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதோ இப்போ தான் ஆட் பண்ண போகிறேன் அந்த ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட். 1 ஸ்பூன் அரிசி மாவை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மேலே ஒரு கிறிஸ்பான லேயரும் உள்ளக்க சாஃப்டான லேயரும் கிடைக்கும். அதுக்காக அரிசி மாவு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி அதை ஒரு ஓரமாக வச்சுப்போம்.